நான் முன்ன போட்ட வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்டை நான் வீடியோவில் போஸ்ட் போடுறேன், நீங்களும் பாருங்கள். அரசியல்வாதிகளை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது எதுக்காக? அவங்க வந்ததும் என் வீட்டு பில்லு, கரண்ட் பில்லை கட்டுங்க, என் பிள்ளைங்க ஃபீஸை கட்டுங்க, க்ராசரி வாங்கி கொடுங்க, இதெல்லாமாவா நம்ம எதிர்பார்க்குறோம்? இன்னமும் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்மளோட உரிமைகள் என்ன, நம்ம என்ன எதிர்பார்க்கணும், அவங்க நமக்கு என்ன செய்யணும், இவ்வளோ கூடவா நமக்கு தெளிவில்லாமல் இருக்கிறோம். இந்த தெளிவு இல்லாமல் இருக்கிறது தான் வர்ற அரசியல்வாதிகள் எல்லாருமே நம்மளை சுரண்டிக்கிட்டு போகிறாங்க. அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி விலைவாசி உயர்வு, ஏன்னா சாமானியர்கள் தான் நம்ம கஷ்டப்படுறோம். நான் வீட்டை விட்டு இறங்கி போனேன்னா எனக்கு நல்ல ரோடு இருக்கா? வீட்டிலேருந்து போகிற நம்ம பிள்ளைங்க சேஃபாக வீடு வந்து திரும்பி சேர்றாங்களா? ப்ராப்பராக ட்ரைனேஜ் இருக்கா? ரோடு வசதிகள் இருக்குதா? லைட் இருக்குதா நம்மளோட ஸ்ட்ரீட்ஸுக்கு? இதெல்லாம் நம்மளோட அடிப்படை தேவை, உரிமை. இது கவர்மெண்ட் நமக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்போ கவர்மெண்ட்டை கேட்காம கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் சரியாக வேலை செய்கிறாங்களான்னு தான் நம்ம எம்எல்ஏஸை ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறோம். இதில் எங்கே சுயநலம் இருக்குது? அஃப்கோர்ஸ் நம்ம படிக்கணும், நம்ம உழைக்கணும். அப்போ தான் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை, நம்மளோட குடும்பம் உயரும். அதே மாதிரி நம்மளோட சொசைட்டியோட கட்டமைப்பு, இது எல்லாமே உயரணும்ல. அப்போ அது யாரோட வேலை? தயவு செஞ்சு யோசிங்க. இப்போ இந்த கமெண்ட்டில் இவர் சொல்கிற மாதிரி நீங்கள் உழைச்சிக்கோங்க, நீங்கள் படிச்சுக்கோங்க, நீங்கள் முன்னுக்கு வாங்க, கவர்மெண்ட் அரசியல்வாதிகள் வந்துட்டாங்களா அவங்கவுங்க போக்கில் இருக்கட்டும் அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. ப்ராப்பராக எல்லாம் நடக்கணும். இந்த அவேர்னஸ் தான் நமக்கு எல்லாருக்கும் வரணும். நம்மளோட உரிமைகள் என்னன்னு நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு.